அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் இறால் வச்சு இறால் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு நான் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி செய்ய போகிறேங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். வெங்காயம் தக்காளிலாம் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதேமாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடி பண்ணியாச்சு. இறாவையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பாலும் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. ஒரு வானலில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 தக்காளி, பழமான தக்காளியும் ஒரு பச்சை மிளகாய் நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா உங்களுக்கு வதங்கி வரணும். இந்த இறால் குருமா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் எவ்வளோ சாப்பாடு வேணாலும் சாப்பிட்லாங்க. அருமையாக இருக்குங்க. அதோடைய ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் நமக்கு போகணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அந்த மிளகாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளியோட மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தது சேர்த்துட்டு இறால் எடுத்து போட்டிருக்கேங்க. இறால் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் இருக்கும். நான் குறைவாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா இதேமாதிரி காய்கறிலாம் நிறைய சேர்த்து நீங்கள் செய்யலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. ஒரு சூடான சாதத்தோட இந்த குழம்புக்கு உங்களுக்கு ஒரு புதினா சட்னி இருந்தாலே போதுங்க. அருமையாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி இப்போ ஃபைனலாக தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேங்க. ஒரு 1/2 மூடி தேங்காய் கெட்டியாக பால் எடுத்து வச்சுருந்தேன். அது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் மூடி வச்சுருங்களேன். ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு ஒரு சூப்பரான இறால் குருமா ரெடி ஆகிடும். இறால் வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம முருங்கைக்காவோட அந்த உருளைக்கிழங்கோட ஃப்ளேவர்லாம் அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.